வாங்கம்மா உள்ள ரக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் இருக்குதுல்ல, அதையும் அமுத்துங்கம்மா. அப்போ தாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். போவா ஜெயின்சா இரு முக்கியமான செய்தி இருக்குது. மத்திய ஜெயின்சா நம்ம 2 பேருக்கு தான் இது எப்படி நம்ம சொல்லியா பாரு. ஜெயின்சா நடிப்பு சூப்பர், அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஜெயின்சா நடிப்பு பெரிய நடிப்பு. குட்டி முஸ்தபா ஃபேன்ஸ் ஜெயின்சா பற்றியா இல்லையா? குட்டி முஸ்தபா ஃபேன்ஸா வா ஜெயின்சா உன் நடிப்பை கண்டினியூ பண்ணுவா. ஏன் ஜெயின்சா இவ்வளோ நடிப்பு நடிச்சிக்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்தீங்களா ஜெயின்சா? ஆட்டோவையா? கொஞ்சம் காசாடா கேட்குறானு ஆட்டோக்கு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 100 ரூபாம்மா. நடந்து வந்துட்டோம்ல, வேலை முடிஞ்சிருச்சுல. நான் ஆட்டோ தண்ணி எவ்வளோ பெட்ரோல் ஒன்று அவ்வளோ கேட்பான். சரி கூப்பிடு. நம்ம வாசல் இருந்தும் சாபரண்டா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க இயலாது. வா உள்ள ரக்க போயிடுவோம். என்ன உள்ள ரசீதா, என்ன பண்ணுறிய? எல்லாரும் நல்லா இருக்கிறியலா? அடி ஜெயின்சா வாடி கேளுங்களேன். ஆள் என்னடா போய் மறுசூழ தவளமாக்கிறா. வாடி ஜெயின்சா என்னண்டு வந்தா? நடந்துதாவுல வந்தேன். டாக்டர் நடக்க சொல்லிக்கிறாரு கொஞ்சம், அதான் நடந்துதான் வந்தேன். என்ன பண்ணுறியலுவா? தெரியலான விடு. அடி குட்டி முஸ்தபா ஜெயின்சாவுக்கு சேர் எடுத்து போடுமா. நிற்கிறா நல்லா இப்பா. ஜெயின்சா போய் அங்கே போய் உட்காருப்போ. அவங்க சேர் எடுத்து போடுவாங்கள. போய் உட்காரு. இவனே நம்மளை மாட்டி விட்டுருவான். நானே போகிறேன் உள்ள. அம்மா சேரை நவத்திக்கிட்டே இயலாது, இவனுக்கு நவத்த இயலாது. வேற ஒரு படாதவன் தரையை இதாக்கிப்படுவான். அல்ல இந்த உட்காந்து எந்திரிக்கிறதாம்மா அந்த இடுப்புக்குள்ளே ஒரு திருவுது. ஆமாம், என்னண்டு சரியாகுமோ தெரியலை. ஜெயின்சா மறுபடியும் புதுசு பாட்டில் தரமாட்டாங்க. இன்னும் நடிக்காத. இப்போ வாசலில் குட்டி படை நின்று விளையாடுது. அங்கே போய் விளையாடு. மனுஷருக்குள்ளே நின்று மாட்டி விடுவான் நம்மளை. இந்த அவன் மட்டும் தனியாக வைக்கிறாமா. உச்சி குடும்பி நாத்தனாமாவன் ஹம்தான் அவன் கூட போய் விளையாண்டுக்கிட்டே. அவங்களா லண்டன் வந்தாங்களா? தமிழ் தெரியுமா அவங்களுக்கு? பேசிக்கிறானா? ஹம்தாண்டே எங்கேக்கிறா? அவன் உன்னை விட வயசில் மூத்தவன்டா. அண்ணன்னு கூப்பிடல, நான் ஆண்டு கூப்பிடாமா? அண்ணனு கூப்பிடுவாங்க. அண்ணன்டு ஜெயின்சாவே ஜெயின்சா தான் கூப்பிடுவேன். 72 வயசு கூட என்ன விட. ஆனால் நான் பார்த்துக்கிறேன். மாமா நீ ஒன்றும் கலப்படாதே. எங்கே உச்சி குடும்பி நாத்தனா வந்தாங்களா? வந்தாக அங்கே வீட்டுக்கு பார்க்க. என்ன பண்ணுறாங்க உச்சி குடும்பி? என்ன பண்ணுறா? ஒழுங்கா இருக்கிறாளா? உருப்படாதவ இருக்கிறா. ஒரே புகச்சலாக தான் கிடக்குதா வீட்லையும். ஆமாம், சும்மா வாய்ப்பா இவன் நல்லவளா? உச்சி குடும்பியும் உருப்படாதவ. பான சாவ கடந்து எந்திரிச்சிக்கிறா. ஏன் உனக்கு இந்த வேலை? அதெல்லாம் தொலையுது. லண்டன்லேருந்து வந்தாங்களே, உனக்கு என்ன சாமான் கொடுத்தாக? துப்பட்டி எதுவுமா கொடுத்தாக? கொடுக்குறாங்க துப்பட்டி. லண்டன்லாம் துப்பட்டினா என்னன்னு கேட்பானுவா. இங்கே துபாயிலேருந்து வர்றவளே துப்பட்டி வாங்கிட்டு வர்றதில்ல. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லைம்மா. போட்டுக்கிட்டு ஜனங்கள் ஒன்றும் மாற்றிக்கிட்டுலாம் இல்லை. அவளுக்கு தேவையானது இந்தியாவில் என்ன கிடைக்கல, எல்லாம் தானே கிடைக்கும். எல்லா சாமானும் கிடைக்கும் தான், கிடைக்காமலாம் இருக்கேன். அது நம்ம காசு கொடுத்துல வாங்கணும். நல்லா இருக்குது. ஏன் நல்லா இல்லாட்டி என்ன பண்ண போறா? என்ன நடந்தாலும் வாய் குறைய மாட்டேங்குது. தும்முறு ஜெயின்சா உனக்கு. இன்னும் ஒரு 10 நாளைக்கு கடந்திக்கணும். இடுப்பெல்லாம் தேவையா? எலும்பு முடிவு உண்டாகல. உனக்கு மட்டும் ஒட்டிடுத டக்குண்டு. நல்ல ராஜமாதாடி. சரியா இரு, எனக்கெல்லாம் சீக்கிரம். ஒன்ன மாதிரியா? எலும்பெல்லாம் முறிஞ்சுதானே ஒட்டும். முறியவே இல்லையே. அம்மா படுத்துக்கிட்டு நடிச்சிருக்கிறோமே ஜெயின்சா. சொல்லக்கூடாதுன்னு இருந்தா அப்ப சொன்ன நம்மள திட்டுவாண்டு. எப்படிதான் உனக்கு மட்டும் 2 நாள் எல்லாம் சரியாகுதோ. நான் பூஸ்டெல்லாம் இருக்கா முடிஞ்சா? இந்தாடி உருப்படாத அவளை உச்சி குடும்பி. ஏன்டி இப்போ தான் அவளே சாவ கடந்துட்டு எந்திரிச்சு வந்திருக்கான். ஆளை பாரு பேண்டிக்கிறா. ஆமாம், அவளை எதுவும் சொல்லிட்டு இருக்காத. ஆமாம்மா, பாம்பின் கால் பாம்பு தானே அறியும். என்னடி முடுமுடுக்கிறா வந்துப்பா? ஒன்னில மம்மி. ஆமா, ஜெயின்சாக்கு துவா செய்யறேன்னு. அப்புறம் எங்க ஜோஹா வளர்க்கணும்? அவ்வளோ மொவலை கூட்டிகிட்டு வரதுக்கு போய்க்கிறாடி. அவளும் சாச்சா காணும் கூட்டு வராங்க. சாயந்தரம் முட்டையை ஊற்றுது. எல்லாரும் வந்துருங்க. ஆமா, கூப்பாடு சரியில்லையே. அப்படியே வந்தவள்கிட்ட சொல்லி விடுவியே. வீட்டுக்கு வந்து கூப்பிடணுமே. வந்து சொல்கிறேன் டி. மணி உருப்படாதவம்மா. அவ போற அவளை எனக்கெல்லாம் வந்தாலும் சொல்ல வேணாமா? ஆமா, வந்தா ஒரு இடத்துல இருந்து போகவும் ஏழலை. இங்கேயே சொல்லிடாதான் வந்துட்டானே. சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான். சோற ஒரு சுண்டு சேர்த்து போட சொல்லு. சும்மா ஒரு இடத்துக்கு வந்தா போக மாட்டா. இப்போ உள்ள ஃபங்க்ஷன் வேற சொல்லிட்டாங்க. எப்படியும் கறி சோறா ஆக்குவாங்க தெரியும். ஏன் ஜெயின்சா? உச்சி குட்டி வெள்ளக்க மத்தாலும் அடி வாங்கிட்டு போயிடாத. இப்போ என்னட்ட? ஹாய் ஆன்ச்சி, எப்போ வந்தீங்க? இப்போ குரல் கேட்டு தான் நான் வெளில வந்தேன். இப்பதான் சாரா வந்த. நீ உள்ளதான் இருக்கியா? ஆமா ஆன்ச்சி. எங்க மம்மிமா வரல? மம்மிமாவா வருவாங்க. உங்களுக்கு என்ன? இந்த கிராண்ட்மா யாரு? ஆள் கியூட்டா இருக்காங்க. இவங்க தான் ஏரியா பெக்கர் ஜெயின்சா. என்ன சொல்றீங்க? பெக்கர் அழகா இருக்காங்க. ரசீதா என்ன அவ்வளோ சொல்றா? பெக்கருங்கிறா. என்ன பெக்கருண்டா? பக்காவா இருக்கிறதுக்கு இப்பதான் ஜெயின்சா இங்கிலீஷ்ல பெக்கரு. பக்காவா இருக்கான்னு சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியாடி உச்சி குட்டி? எஸ் ஐ எம் பெக்கர்.
கிராண்ட்மா நீங்க ரொம்ப கிரேசி. பெக்கர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன லண்டன்ல படிச்சுட்டு வந்தீங்களா, இங்கிலீஷ் தெரியாது உனக்கு? இப்பதான் சொன்னால உச்சுக்குட்டி. நோ, பெக்கர்னா பிச்சைக்காரங்க கிராண்ட்மா. அடி சந்திரனிப்பா, எந்திரிச்சு வரையலாது இரு, ஷூவை கலட்டிக்கிட்டு வீசுற மூஞ்சில. நல்லாவே ஜெயின்ஸை மாட்டி விட்டுருச்சேன். சும்மா ஃபன்னுக்கு சொன்ன ஜெயின்ஸா, அப்பதான் உன்னை மறக்காதுவா கடைசி வரைக்கும். அடி பெக்கர்னா பிச்சைக்காரவளா சாபரன்ட்டாலமா ஜெயின்ஸ் அவசத்த நேரத்துல உச்சுக்குடும்பி. ஆனாலும் உனக்கு இவ்வளவு ஆகாதிரி. உருப்பட எப்படி வச்சுக்கிறாளோ நீ வீட்டுக்குள்ள? மாமி தப்பா சொல்றிய, அவ்வளோ எங்க என்ன வச்சுக்கிறாள்? நான் தான் அவ்வளோ வச்சுக்கிறேன். ஏதாவது ஒன்று பண்ணாலும் அள்ளி ரோட்ல வீசிடும் எல்லாத்தையும். சாம இருக்கணும். அடி விளக்கமத்தால வச்சுக்கிறாங்களாம்ல எங்களை, அள்ளி வெளியே வீசிடுவாங்களாம்ல. உங்களுக்கு இருக்குது வாங்க. நீங்களா 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 நீயா 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 உச்சுக்குடும்பி, இதெல்லாம் ரொம்ப பழைய படம். ஆமா, கிளம்புங்க உங்க நாடகத்தை கொண்டுகிட்டு. ஆமாம், அந்த கிராண்ட்மா போகிறவங்களே ரொம்ப அழகாக இருக்காங்க, க்யூட்டாக. அவங்க ஸ்பீச் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குமா. இவங்களை பேசாமல் அடுத்தது நம்ம லண்டன் கூட்டு போயிடுவோமா? ஆமாம், இவரவளையே திரும்பி போகிறாங்களான்னு தெரியல. இதில் ஜெயின்ஸா அவரை கூட்டிகிட்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியதான் லண்டனில். ஜெயின்ஸா பேசாமல் லண்டனுக்குன்னா போயிடுறியாடி? உள்ளூருக்குள்ளேயே நம்ம பேசுறது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. அங்கே போய் வெள்ளைக்காரனோட நான் என்னாண்டு பேசுவேன். எங்க அம்மாவைங்கான பிள்ளைகளையும் யாரைங்கானமே. அம்மா ஐயா கொஞ்சம் டீசெண்டாக கூப்பிடுவேன். மேன்றா சாப்பாடு என்ன செய்கிற போகிறாங்க? சாச்சா உன்னோட டார்ச்சராக இருக்கா? உனக்கு இன்னைக்கு தான் டார்ச்சர். நமக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணதுலேருந்து டார்ச்சர் தாம்மா. சாச்சா என்ன நம்ம சொல்லிட்டு பாடுறக்க என்னது? ஒன்றும் இல்லை, இருங்க சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டுக்கிட்டு வர்றேன். வீட்டில் யாரையும் காணோம், முதல் சாப்பிட்றத கொண்டு வரலாம். பழைய விட இருக்குது, பங்கு பிரித்து பங்கை கொடுங்கனாலும் கொடுக்க மாட்டாங்களா என் வச்சுக்கிட்ட. அதான் சொத்தை பிரித்து கழுவேன். சொத்து தானே எங்க 4 பேருக்கும் பிரிச்சோம்னாக்கா ஆளுக்கு ஒரு தூணு தான் இருக்குமா. அதனால 4 தூணு ஒரே இடத்துல வைக்கிட்டு வந்து வானாண்டுட்டேன். சம்பாதிக்க போய் இவன் ஒருத்து சம்பாதிக்கிறது 10 இருந்தாலும் கேட்க சொல்லுதாம்மா ஒரு ஒத்தாசாக்கு. கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் வாங்க. ஆமாம், ரொம்ப டைட்டான நேரமாக இருக்கு. ரொம்ப டைட்டாக இருந்தால் பெல்ட்டை அவுத்து போடுங்க. ஆமாம், டைட்டாகி தான் டைட்டு. என்னைக்கு தான் லூஸ் ஆயிருந்துச்சோம்மா. லூஸுவா தானே வந்த இடத்துல ஏன் வாய கிளறிய? அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க தம்பி. ஜொலகா அம்மா உவோ இல்லையே, வேற ஒருத்தர் இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கப்படாது. அவளுக்கு தான் புர்காவெல்லாம் போட்டிருக்குதாம்மா. டார்ச்சர் பண்ணப்படாது. சாச்சா. அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம். மாசம் நல்லா இருக்குங்களா? இருக்கிறேன் தம்பி. பசிக்குதுண்டாக தோசைண்டா சொல்றியா உங்களுக்கு? அடி மாவு ஒன்றும் அரைக்கல இவ்வளோ தோசைக்கு. இடியப்பண்டா சுடவா? லேட்டாகுமே, மாவு குலைக்கணுமே. உட்கார சொல்லி இடியப்பண்டா சுட்டு கோழி தான் வாங்கி ஆனம் காய்ச்சுவோம். அட நீ ஆமா லூசாட்டா பேசிக்கிட்டீங்கிறா. பல யாருமா மாவு அரைக்கிறது? நம்ம முத்துப்பேட்டையில் தரம் நிரந்தரம் நைஸ் இட்லி தோசை மாவு ஹோம் ஸ்டைலில் அரைச்சி விற்கிறாங்கம்மா. யாரு நம்ம சேர்த்தாவுதுதான். அட இது எப்பம்மா? எனக்கு தெரியாத உள்ள. இது தெரிஞ்சிருந்தாக்க வாங்கி ஓயாலும் தோசை இட்லியுமா ஊற்றிருந்தீங்களாமே. நிறைய விட்டு ஆம்பளை திட்டுறாங்களாம். ஒரே இட்லி தோசையா போடுறா சேவது அதுட்ட மாவு வாங்கிண்டு. பெரிய கடை தெருல கிடைக்குதுமா. நம்ம வீட்டு தேவைகளுக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்கிறாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணினா கொத்துவா பள்ளியாசல், பெரிய கடை தெரு கொத்துவா பள்ளியாசல் பின்புறம் தான் ஃபேக்ட்ரி சேக்தாவதுக்கு நைஸ் தோசை மாவு வாங்கி பயனடைங்கம்மா. சரி ரொம்ப பசிக்குது. நான் போய் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறாம்மா. ஒரு தோசை அவ்வளோ திம்பா வாங்கிட்டு வாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து சுட்டு தர்றேன். இங்கே தோசைகள் இல்லையா? வந்த வேலையே மறந்து பெருமளிக்குமா. ஆதிலா எங்கம்மா? இங்கே தான் படிச்சேன்னு படிச்சிருக்கேன் ரூம்ல உட்காந்து. ஆதிலா வாமா, அம்மா வந்துக்குது. வாங்க பாப்பா, வாங்கம்மா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன் பாப்பா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? மடியே தங்கம் படிச்சுக்கிட்டு இருந்தியலோ பரீட்சைக்கு? ஆமாம்மா. வாங்கம்மா, ஆட்டோ நிற்கிது வாசல்ல, வாப்பிச்சு வீட்டுக்கு போவோமா? சரிம்மா வாங்க மாமா, நீனும் வாங்கம்மா போகலாம். தங்கப்பில் நீங்கள் போங்கம்மா, நீங்களும் அம்மா கூட போங்க. நான் வேலையெல்லாம் இருக்குது, சில்லற வேலையை முடிச்சுவிட்டு நான் வர்றேன். மாமா வாங்க நீங்களும் இப்போவே என் கூட. நீங்கள் இல்லாமல் போர் அடிக்கும் மாமா. நீ வாமா, நம்ம போவோம்மா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். அங்கே ஊருப்பட்ட பேர் இருக்கிறா உன்னைய பார்க்கறதுக்கு. ஆமாம், ஃபங்க்ஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.